ஹலோ மக்களே 231வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல என்ஜாய் பண்ணி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபினை தாண்டி ஒருத்தன் CP9 தான் சொல்றான். சொன்னோன்னு ரோபின் மிரண்டவதான் அப்படி நிக்கிறா. அதுக்கப்புறம் சோப்பர் உள்ள போயிட்டு வெளியே வரான். ரோபின் ஆளே காணும். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம ஜோரோ மட்டும் தனியா இருக்கான். ஒரு 100 பேர் வரானுங்க. நீ தூங்கிட்டு நினைச்சு அட்டாக் பண்ண போறானுங்க. ஆனா நம்ம ஜோரோ அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கான். யாரா நீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். ஜோரோ சண்டைக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு 7-8 பேர் நிக்கிறானுங்க. நாங்க யாருன்னு உனக்கு சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சொல்றேன்டா பைரட் ஹண்டர் ஜோரோன்னு சொல்றான். நாங்களும் ஒரு பவுண்டி ஹண்டர் தான்டா. நாங்க பிராங்கி ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம்னு சொல்றான். அவன் 60 மில்லியன் பெரி ஒருத்தர் தானடா. நீ உன்னை எடுக்க தான் இங்க வந்து நிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னைய மட்டும் தூக்குனது இல்லாம உன்னோட குருவே அடிச்சு நொறுக்க போறேன். கொல்றதான்டா எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வரானுங்க. ஜோரோ அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கான். என்னது நீங்க லக்கியா, நீங்க அன்லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். வந்தவன 2 ஸ்வாட் ஸ்டைல் ரைனோ சைக்கிள் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். போட்ட போல வந்தவன திருக்கி விட்டான் ஜோரோ. யாராமே இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து செதறி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீனை யார கட்டுறாங்கன்னா நம்ம நாமி டீமை தான் கட்டுறாங்க. ஒரு பேங்க் வாசல்ல வந்து நிக்கிறானுங்க. திரும்பி அந்த பிராங்கி டீம்ல உள்ளவன் தான் வெளியே நின்னுகிட்டு இருக்கான். ஒருத்தன் ஒன்னு அந்த பேங்க்ல உள்ள ஆள் சொல்லிட்டு இருக்கான். டே உங்களுக்கு என்னடா வேணும்? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்றான். எங்களுக்கு கேஷ் வேணும், நாங்க பொருள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. இதோட ஒருத்த பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றான். அவன் என்னன்னு பார்த்தா தங்கத்தை பார்த்தோன்னு மிரண்டாங்க. பாஸ் சீக்கிரம் வாங்க, தங்கத்தை கொண்டு ஒரு டீம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டே VIP ரூமுக்கு தூக்கிட்டு வாங்கடா, சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு பார்த்தா VIP ரூமுக்குள்ள போறானுங்க. சின்ன பசங்க மாதிரி அங்க இருக்க மெத்தில குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க லூஃபியும் உசப்பும். அங்க இருக்க தங்கத்தை அவரு பாக்காரு. பார்த்துட்டு மிரண்டாரு அங்க இருக்க மேனேஜர். டே இது ஃபேக்குன்னு மட்டும் சொல்லிடாத, உன் கதையை முடிச்சுன்னு சொல்றான் ஊசப். 25 வருஷம் பழமையானது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இதோட வேல்யூ வந்து 100 மில்லியன் பெரிஸ்ன்னு சொல்றாரு அவரு. 100 மில்லியன் பெரிஸ்ன்னு சொல்லி லூஃபி செத்துறதான் ஒரு பக்கம். அவ்வளவு காசு நீங்க தரப்போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு கத்துறத பார்த்துட்டு வெளியே இருக்க எல்லாருமே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ கோல்டு, இது அவ்வளவுக்கான காசுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இந்த 100 மில்லியன் பெரிய வச்சுட்டு நம்ம மேரிய ஃபுல்லுமே சரி பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லூஃபி. ஏகப்பட்ட காசை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப். நீங்க இதுல சைன் மட்டும் போடுங்க, நாங்க உடனே காசை ரெடி பண்ணி தாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மேனேஜர். எத்தனை தம்புனாலும் வைக்கிறோம், எத்தனை சைன்னாலும் போடுறோம்னு சொல்லிட்டு லூஃபியும் உசம் பேசுறாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து நாமி டென்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கா. காலை தூக்கிட்டு ஒரு ஓடு போடுறாவா. என்னாச்சு நாமி, நம்ம இது சைன் போட வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் மேனேஜர் உங்கள்கிட்ட நம்ம ஒரு 3 விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி எதுமோ நீங்க எதுவும் 100 மில்லியன் பெரிஸ் தரன்னு சொன்னீங்களே, இன்னொன்னு நீங்க மறந்துடாதீங்க, இவன் தலைக்கு 100 மில்லியன் பவுண்டி கிடக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாவா. அது மாதிரி ரெண்டாவது ஒண்ணு, நீங்க சொன்னதை நான் ஒண்ணு ஏத்துக்கிட போறதில்ல, நீங்க சொன்ன பொய்யையும் நான் அக்செப்ட் பண்ண போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. புரியுதான்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தலையை தொங்க போடுதான். அவன் என்னன்னு பார்த்தா 300 மில்லியன் பெரிசை கொடுத்துட்டான். பார்த்தா 100 மில்லியன் தான் சொன்னான். நாமி அடிச்சு அடியில 300 மில்லியன் பெரிசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா நம்ம பணக்காரம் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா 300 மில்லியன் பெரிசை வந்து ஆளாளுக்கு 100 மில்லியன் பெரிசை பிரிச்சு எடுத்துட்டு போறானுங்க. இங்க லூஃபி கையை சுத்துன்னு சுத்திக்கிட்டே வரான் ஒரு பக்கம். ஆனா நீங்க ஒரு முட்டாள்கடா, அவன் ஒரு 100 மில்லியன் பெரிஸ் சொன்னே சரி நான் அக்செப்ட் பண்ண போயிட்டீங்க. நான் சும்மா கத்துன கத்து விலைக்கு அவன் 300 மில்லியன் பெரிஸ் தந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் உசப் கையில வச்சுட்டு அப்படி பயந்துகிட்டே இருக்கான். லூஃபி கையில இருக்க பெட்டியை சுத்திக்கிட்டே இருக்கான். பறக்கூட்டம் அதை பறக்கூட்டனே நாமி உசப் பயந்து போய் கேட்ச் பண்ண போறாங்க. அதுக்கு லூஃபி அதை கேட்ச் பண்ணிட்டான். காசை மட்டும் லூஸ் பண்ணிட்டு உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு லூஃபியை விட்டு நொறுக்கு எரிஞ்சிட்டாங்க ஒரு பக்கம். நீ மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. திரும்பி பிராங்கி ஃபேமிலி அங்க வந்துட்டானுங்க. டே 300 மில்லியன் பெரிசா, அது முகிவராஜ் தலைக்கு வேற 100 மில்லியன் பெரி இருக்குடா. அப்பனா இவனுங்களை நம்ம அடிச்சோம்னா பெரிய ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. எதுக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு கூட தர மாட்டீங்க, என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம கப்பலை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆளை தேடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஷிப்புக்கு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற ஃபீஸை கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. சரின்னு சொல்றான் உசப். இவ்வளவு பெரிய காசெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் உசப். ஒரு பக்கம் லூஃபியை கத்திட்டு வரான். டே எங்க சாப்பாடு வாங்கிட்டாங்கடா, 100 அண்ணா வாங்கிட்டாங்கடா, 1000 அண்ணா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஒன்னும் கிடையாது, வாயை மூடிட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கப்பலுக்கே போல ஷிப்யார்டுக்கு வந்து நின்னுட்டாங்க. டேய் நம்ம ஷிப்யார்டு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு நிறைய கிரௌடா இருந்தானுங்களா, இப்ப எவனுமே இல்லன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப். டேய் ஒருத்தன் பேர் சொன்னாங்களா, அவன் பேர் என்னதுன்னு சொல்லி லூஃபி யோசிக்கிறான். டேய் அவன் பேர் ஐஸ்பர்க்னு சொல்றான் நாமி. அங்க ஒரு பார்ட்டி சொன்னால ஸ்டேஷன்ல, அவனைத்தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், அவன்கிட்ட போனா போதும் சொல்லிட்டு இருக்கான் உசப். நம்ம அந்த காசை தூக்கிட்டு உள்ள போனா பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்பும் நாமியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி உள்ள போறான். ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். லூஃபி தலையை பிடிச்சி தள்ளுறான். டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அவன் வெளியாளுங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். அவன் டேய் வச்சு பேசுவோம், அதுக்கப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்றான். ஆத்தரைஸ்டு பீப்புள் மட்டும் தான் உள்ள வரணும், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவன் மூக்கி அவ்வளவு பெருசா இருக்கு. இங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
உசப் இது நீ தானடா சொல்லிட்டு கேக்குறான். உசப்ப பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா இவன் ஸ்கொயரா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நாங்க ஐஸ்பர்க்னு ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றான் நாமி. ஐஸ்பர்க்கா நீங்க கஸ்டமரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நாங்க கஸ்டமர் தான், இதை ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அடே கிரானி கொக்கரா கொடுத்தாங்களா, அப்பனா இது ரெஃபரன்ஸ் லெட்டர், இது அக்செப்ட் பண்ணப்படும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு காய் உங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் 23 சொல்றான். ஐஸ்பர்க் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டர் செவனுக்கு அவர் தான் மேயர்னு சொல்றான். அப்பனா அந்த பாட்டிக்கு பெரிய ஆளா தான் தெரிஞ்சிருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மேயர் மட்டும் கிடையாது, இந்த கலீலா கம்பெனிக்கு பிரசிடென்டே அவர் தான் சொல்றான். அவன் அது மாதிரி சி ட்ரெயினே அவர் தான் மேனேஜ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஸ்பர்க் பெரிய ஆள் போலுக்குன்னு சொல்லிட்டு உசப் சொல்றான். ஆமா இந்த இடத்துல அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அவர் எங்க இருப்பாருன்னு சொல்லி நாமி கேக்குறான். அவர் நல்ல பிஸியான ஆளு, இப்ப எங்கேயாச்சும் வெளிய இடத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். எங்களோட ஷிப்பை சரி பண்ண வந்துடும் சொல்றாங்க ஒரு பக்கம். அடே உங்களுக்கு அவ்வளவு அர்ஜென்டான்னு சொல்லிட்டு நாமியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஆமான்னு சொல்றா. சரி முதல்ல உங்க ஷிப்பை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாப்போம்னு சொல்றான் அவன். சரிடா உங்க ஷிப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே வந்து உசப் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லொகேஷனை சொல்றான். சரி உங்களோட ஷிப்போட நான் கண்டிஷனை பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். ஷிப்போட கண்டிஷனை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளவு காஸ்ட் ஆகும் எவ்வளவு ரிப்பேர் ஃபீஸ் ஆகும் தெரிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நீங்க ஓட போறீங்களா இல்ல யாக்ரா புலில போக போறீங்கன்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். நக்கலா சிரிக்காம 10 நிமிஷத்துல நீங்க வந்துருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க ஷிப்பை நான் செக் பண்றேன்னு சொல்றான். 10 நிமிஷமா சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். யாரா அவன் இந்த ஓட்டம் ஓட்டுறான்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு போய்கிட்டு இருக்கான். டேய் இவனடா செவரை தாண்டி போய்கிட்டு இருக்கான், பெரிய குரங்கா இருப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். நார்மல் ஆளுதானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ல நல்லா ஃப்ரீயா பறக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தங்க தான் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். கலீலா கம்பெனில இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். அவன் பேர் காக்குன்னு சொல்றாங்க. பாஞ்சு பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் நம்ம சஞ்சய் தான் கட்டுறாங்க. அவனும் ஒரு யாகராவை பிடிச்சிட்டான். என்ஜாய் பண்ணி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஸ்ட்ரீட் கிரௌடு எல்லாருமே சூப்பரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறான். இதுக்காண்டி தான் ரோபின் சோப்பர் வெளியே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கிராசரி பொருளா வாங்க வந்துட்டான். டேய் பொருள் வாங்க வந்தா பொருள் மட்டும் வாங்கடா, என்னத்தெல்லாமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. வேலை பாக்குற லேடி. உடனே இந்த லேடி எல்லா காய்கறியும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஃபிஷ் எது வேணும்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் வித்துக்கிட்டு இருக்காரு, அங்க போய் கேளுங்கன்னு சொல்றாவா. 6 ரைட்டும் 12 லெஃப்ட் எடுத்தீங்கன்னா போதும் எங்க கடை வந்துரும் சொல்றாவா. அவ்வளவு தூரமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறான். இருந்தாலும் அவ சொன்ன கடையை நோக்கி வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா நடந்து போறான். சாஞ்சி பார்த்தா எல்லா இடமும் தப்பான வழியில வந்துகிட்டே இருக்கான். என்னடா அந்த ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி தப்பான வழியிலேயே வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இதே வழியில தான் பின்னாடி வந்து ரோபின் நடந்து போய்கிட்டு இருக்கா. ரோபின் என்ன நீ போய்கிட்டு இருக்க, நான் சாஞ்சி வந்துட்டு சொல்லிட்டு பாஞ்சு வராம. ஆனா என்னன்னு பார்த்தா சடனா ரோபின் அங்க ஆளே காணோம். ரோபின் என்னடா மறைஞ்சு போயிட்டா, டெட்டனில மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பறந்து போறான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். என்ன பார்த்தா காக்கு வேகமா போய்கிட்டு இருக்கான். என்ன உசப் பாஞ்சு போறான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். உசப்புக்கு பறக்கிற அளவுக்கு சத்து வந்துருச்சோன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். பார்த்தா காக்குங்கிறது வேற ஒரு ஆள் போறதே தெரியாம உசப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஏர்லயே பறந்து போய்கிட்டு இருக்கான். கரெக்டா லூஃபி கப்பலோட பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஷிப்புக்கு வந்துட்டேன்னு சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஜோரோ முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே ஜோரோ அப்படி கண்ணை திறந்து பாக்குறான். அடே இது நம்ம உசப் தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டான். அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஷிப் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். உசப் எதுக்கு கப்பலை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இங்க வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கண்ணை திறந்து பார்க்கான். முடிக்கிறான். இது உசப் கிடையாது வேற வேணும்னு சொல்லிட்டு. டேய் யாரா நீ என் கப்பலுக்குள்ள எதுக்குடா வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். திரும்பி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. இது வரைக்கும் எவனுமே நான் குதிச்சு பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் லூஃபி. மத்த கிராஃப்ட்மேன் மாதிரி எங்க அளவு கிடையாது, எங்க அளவு கொஞ்சம் டிஃபரெண்ட்னு சொல்றான் ஒருத்தன். பார்த்தா ஐஸ்பர்க் தான் அது. யாரா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸ்ட்ராடினரியா கப்பலை வந்து நாங்க ரெடி பண்ணோம்னா நாங்க திறமையான ஆளை தான் வச்சிருக்க முடியும், அதனால இந்த மாதிரி ஆள்லாம் எங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் இதுன்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க் கேட்கான். நடுவில் இருக்கான இவன் தான் முகிவரா லூஃபி. அது மாதிரி இவங்க குரூல நிக்கோ, ரோபின், பைரட் ஹண்டர், ஜோரோலாம் இருக்காங்கன்னு சொல்றாவா. இவங்களோட மொத்த பெரி பவுண்டிஸ் வந்து 239 மில்லியன் பெரிஸ் பவுண்டின்னு சொல்றாவா. இதெல்லாம் கேட்டு உசப் மிரண்டான். நம்மளோட லிஸ்ட் எப்படியா இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி இவங்க குரூ மேட்டு மொத்தம் 7 பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி இப்போ நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்காம நான் தான் ஐஸ்பர்க், இது என்னோட எலி டைனரோசஸ் சொல்றான். உங்களுக்கு ஃபுட்டையும் கேஜையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். சரின்னு சொல்றாவா. கலிஃபா இதுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியான்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் அவனோட மீட்டிங்கை பத்தி ஒன்னொன்னா சொல்றா. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட மீட்டிங், ஃபுல் நாளே அவ்வளவான மீட்டிங் இருக்கு அவனுக்கு. ஆபீஸுக்கு போகணும், இங்க இருந்து கவர்மெண்ட் பூச்சிக்கு போகணும், அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றா. இவ்வளவு கனமான்னு சொல்லிட்டு ஐஸ்பர்க்கே முழிக்கிறான். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு சொல்றான். உடனே கேன்சல் பண்ணிட்டாவா. அந்த இங்க பர்ஃபெக்டான ஆளு, நான் எதை நினைச்சேனோ அதை செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். இவன் நல்லா செல்ஃபிஷான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே லூஃபி கேக்குறான், அந்த கிராணி சொன்னாங்களே அந்த ஆளு தானா இதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணு இந்த 3 பேரையும் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்னாச்சு, என்ன எதுக்கு அடிக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்களோட மேனேஜர் யாரு தப்பா பேசினாலே பிடிக்காது, அவர் இவருன்னு சொல்றீங்க, அவர் நல்லா மரியாதையோட பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னடா ஆச்சு, கலிஃபா டென்ஷன் ஆயிட்டாலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம்.
என்ன மன்னிச்சிருங்க, நான் கோவப்பட்டேன். இருந்தாலும் ஐஸ்பர்க்கை யாரு தப்பா பேசணும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாவா. அவன் மட்டும் கோவப்படுத்திடாதீங்க. அவ கோவப்பட்டா நானும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ தான் அவனை மோசமா அடிச்சு வச்சிருக்கன்னு சொல்லியிருக்கான் ஒரு பக்கம் ஊசப். நீங்க தான் ஐஸ்பர்க்கா, இதை நீங்க முதல்ல பாருங்கன்னு சொல்றான் நாமி. கிரானி கொக்கரோ எழுதிருக்காங்களா? அப்பனா இது எனக்கு முக்கியமான விஷயம் தான் சொல்றாரு அவரு. அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எரிஞ்சிட்டாரு, கிழிச்சு போட்டாரு அவரு. எங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க கப்பலை சரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நாமி கேக்குறா. காசு இருக்குன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டான் அவன். எதுக்குடா அதை கிழிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். அந்த லிப்ஸ்டிக் மார்க் எனக்கு பிடிக்கல, அதனால தான் கிழிச்சு போட்டேன்னு சொல்றாரு அவரு. காக்கு ஆல்ரெடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க எது கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. போரிங் டேவா இருக்கு, எங்களோட ஃபேக்டரியை காட்டட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். சரின்னு சொல்றான் லூஃபி. வாங்கடா ஷிப் பில்டிங் ஏரியாவை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. ஆனா உசப் மட்டும் கத்துறான். என்னாச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பெட்டியை காணோன்னு சொல்றான் அவன். போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பெட்டியை திருடிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க ஜெட்டு மாதிரி. டே எங்களோட காசை கொடுங்கடா, எங்களோட காசை கொடுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா பெட்டியை திருடிட்டானுங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அதோட எபிசோட் முடியாது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.